தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். உதகையிலிருந்து கல்லட்டி மலைப்பாதையில் செல்வதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? இதற்கான காரணம் என்ன? சிவரஞ்சனி, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண நாள்தோறும் இந்த கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கல்லட்டி மலைப்பாதையில் உதகை வந்தடைகின்றனர். குறிப்பாக இவர்கள் வரும் சாலை என்பது முதுமலையில் உள்ள தெப்பக்காடு சாலையிலிருந்து மசினகுடி, அதை தாண்டி கல்லட்டி மலைப்பாதை வழியாக தான் உதகை வந்தடைகின்றனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து மாவட்ட நிர்வாகமானது இந்த கல்லட்டி மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் செல்ல தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ளதால் மற்றும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு என கூறி இந்த தடையை விதித்திருக்கிறது. இதனால் இன்று முதல் இந்த சாலையில் செல்ல சுற்றுலா பயணிக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து முதுமலையில் உள்ள தெப்பக்காடு பகுதியில் அங்கு சோதனை சாவடி அமைக்கப்பட்டு அங்கிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் கூடலூர் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்த சோதனை சாவடியை தாண்டி மத்தனகுடி வழியாக கல்லட்டி மலைப்பாதைக்கு வரும்போது அந்த சீகூர் என்ற பகுதியிலும் இந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு வரும் வாகனங்களை அவர்கள் திருப்பி அனுப்பி வருகின்றனர். இதனால் இந்த சுற்றுலா பயணிகள், நீண்ட தூரம் பயணித்து வரும் சுற்றுலா பயணிகள் இந்த சோதனை சாவடிகளை தாண்டி கல்லட்டி வழியாக உதகை செல்ல முடியாமல் கூடலூர் வழியை சுற்றி வருகின்றனர். சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயாசாமி.